ஆஸ்திரேலியா டாலர்ல ஒரு 200 ரூபா கிட்ட அனுப்பி இருக்கிறார். இங்க பாருங்க ஒரு மோட்டர் பைக்கில் பின்னுக்கு இவ்வளவு பெரிய சைஸ் மீன் சொல்லி அவ்வளோ பெருசு. பிடிச்ச நாடு எனக்கு முதலாவது பிடிச்ச நாடுன்னா வந்து தாளங்குடா பீச். தாளங்குடா பீச் டிராவல் பண்ணி கொண்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் நார்மலா வீடியோ எடுக்காம டிராவல் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எப்படி இருக்கு மனுஷன் ஓடியா சோறு சமைச்சு மீன் கறியும் வச்சுட்டோம். கிட்டத்தட்ட 30,000க்கு இந்த தனி மீன் மட்டுமே போயிருக்குது. சூப்பர் ஜெட்டில் அனுப்ப வேணாம் இனிமேல். 30% டியூட்டி படுத்துட்டு மிச்சத்தை தான் எங்களுக்கு அனுப்பும். இப்போ நல்ல சேஃப்டியாக இருக்குது. மற்ற அந்த பழைய பயம் ஒன்று உள்ளே இருந்தாலும் இதெல்லாம் மிடில் ஈஸ்ட்ல இருந்து இங்கே வந்து கொண்டு வந்து நட்டவை. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கார். கண்ணாடி பாறையா ராலை வந்து வளர்த்து தண்டினவை. வெள்ளம் வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே அழிவடைஞ்சிட்டு. இந்த உதவியை செஞ்ச எல்லாருக்குமே நன்றிகள். அப்படியே போய் 5 மணி 5:30க்கு போயிட்டு சந்தையில் கடைசியாக எல்லாம் கூறி முடிஞ்ச பிறகு வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நாங்கள் கேம்ப் பண்ணி நிற்கலாம். இந்தியாவில் வஞ்சர மீன் சொல்லிட்டு நாங்கள் அரக்குலான்னு சொல்கிறது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 5:12 ஆகிட்டு. நாங்கள் வெள்ளனை வலிக்கிட்டோம். இன்றைக்கு வந்துட்டு வெள்ளனை வலிக்கிறது காரணம் என்னென்னா, நேற்று வந்து நாங்கள் ஒரு சந்தைக்கு போயிருந்தோம். சந்தைக்கு போயிருந்தாங்க, அது வந்துட்டு பூட்டிட்டு நாங்கள் போன நேரத்துக்கு. அதால் இன்றைக்கு வெள்ளனை வலிக்கிட்டோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் இல்லை. அப்படியே நாங்கள் உடனே சந்தைக்கு போயிட்டு சந்தையில் அந்த மீன் கூறுறதுல எல்லாம் பார்க்க போகிறோம். நல்லா இருக்குமென்னு சொன்னவன், அதால் மிஸ் பண்ணாமல் நாங்கள் கட்டாயம் போகணுன்றதுக்காக. இன்றைக்கு எங்களுடைய வேன் பயணத்தில் மொத்தமாக 29வது நாள். நேற்று 28, இன்றைக்கு 29வது நாளில் நாங்கள் நிற்கிறோம். இந்த பயணம் வந்து 120 நாட்களில் நாங்கள் அனுமானித்து வச்சுருந்தோம் நாங்கள். ஸோ அந்த வகையில் இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். இதுக்கு முதல் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் நாங்கள் பயணம் செய்த நாங்கள். ஸோ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படியே வெளிக்கிடுவோம். எல்லாருமே எழும்பிட்டோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு இதில் ஜொக்கிங் போகிறான்னா வேறெல்லாம் பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட்டவை. ஆனால் நாங்கள் டயர்டில் அப்படியே நிற்கிற இதில் தான் வெளியில் படங்க போட்டுட்டு படுத்த நாங்கள் எழும்பி எவ்வளோத்துக்கு வெள்ளனை போயிலுமோ அவ்வளோ வெள்ளனே போகிறோம். போயிட்டு தான் பார்க்க வேணும் சந்தையில் மீன் கூறணுமா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் 5:20க்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இனித்தான் வள்ளம் எல்லாம் வருதான். வள்ளத்துலேருந்து மீன்கள் எல்லாம் ரக்கினோட்டனா அப்படியே கூரை வலிக்கிட்டுருக்கணுமாம். நேற்று ஒரு மீன் வந்துட்டு 1,00,000 கூறி இருக்கணும். ஒரு தனியாக ஒரு மீன் பார்ப்போம். இப்போவுமே பாருங்க 2 போட் வருது. மீன்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம். இனித்தான் கூற போயிடும். எல்லாருமே அதுக்காக காத்து கொண்டிருக்கணும். மீனை குணந்தாக்களுமே இதில் கிணவர் அப்படியே பார்த்து கொண்டே நிற்கணும். தொழிலுக்கு போன எல்லா போட்டுகளுமே அப்படி படிப்படியாக வந்து கொண்டிருக்கு. ஓகே, இப்போ அப்படியே சந்தை கூட ஆரம்பிச்சுட்டு எல்லாருமே தாங்கள் பிடிச்சிட்டு வந்த மீன்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில் போடினோம். இன்றைக்கி டைமுக்கு வந்துட்டோம். நேற்று வந்துட்டு ஏமாந்துட்டு போனாங்க. விரைக்கு எல்லாமே வலிச்சு துடைஞ்சு காஞ்சி இருந்தது. இன்றைக்கி நாங்கள் வெள்ளனை வந்ததால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் மீன் கூறி வாங்கலாம்னு சொல்லி வந்த நாங்கள். ஆனால் வந்துட்டு 5,000 6,000 எல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்கு. இந்தியாவில எல்லாம் சொல்லிவிடும் இல்லை வஞ்சர மீன் சொல்லி. எங்கட இலங்கையில வந்துட்டு அரக்குலான்னு சொல்றவ அந்த அரக்குலா மீன் வந்திருக்கு. இதாண்ணா
அட ரைட் ரைட் ரைட். இதை வந்துட்டு இந்தியாவில் வஞ்சர மீன் சொல்லிடுறோம், நாங்கள் அரக்குலான்னு சொல்கிறது. இதில் இப்போ ஒரு மீன் பார்த்துனாங்க, நாங்கள் நினச்சோம் அது கட்டா பாறைன்னு சொல்லி, ஆனால் அது வந்து கண்ணாடி பாறையா. இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கடல் தொழிலுக்கு போயிட்டு அப்படியே போட்டுகள் வந்த ஓடி தான் இருக்கு. இதால முரலும் சீலாவும் இருக்கு. பாருங்க 25க்கு போகுது. நேற்று நாங்கள் பார்த்த அந்த கணக்கவில போனோம், அது இல்லையாம், இது வந்து தலப்பு என்ற மீனாம். அந்த ரெண்டு மீனும் போயிருக்கு 9300. பயங்கர விலையா இருக்கு இந்த இடத்துல. ஒரு மீன் மட்டும் அதில் பார்த்தினாங்கல்ல, அந்த பெரிய மீன் தலப்பையோ, அது வந்துட்டு 25000க்கு கூறி கொண்டிருந்தது. அலப்பலா தலப்பத் என்ற மீன் வந்து 25000க்கு கடைசியா போனது. அதில் உருவம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஆக்கள் வந்து கொண்டே தான் இருக்கணும். முதல்ல விட இப்போ வேறங்க பயங்கர க்ரௌட் ஆயிட்டு. இப்போ பயங்கர க்ரௌட் முதல் இருந்ததை விட. பல லட்சங்களுக்கு இங்கே வந்துட்டு டக்கு டக்குன்னு தண்ணி கொண்டிருக்கோம். ஒரு ஆள் 10,000 9,000 சொல்லி ஒரு 10 பேர் இதனாலே பாருங்க, அதில் 1 லட்சத்துக்கு மீன் விற்பனை ஆகி கொண்டு இருக்குது. பெரு வியாபாரிகள் வந்து ஒரேடியாக வாங்கிட்டு போயிடும். இதில் ஃபுல்லாக ரஜிஃபம்பட்டியில் வச்சுருக்கிறாங்கெல்லாம் பெரு வியாபாரிகள் வந்துட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு அங்கால கொடுப்பினோம். இதில் பாருங்க அந்த சேத்து நண்டன் நினைக்கிறேன், பெரிய நண்டை வந்து அப்படியே கட்டி வச்சிருக்கணும். இந்த மீன் வந்து ஏலங்கூறி முடிஞ்சது. கிட்டத்தட்ட 30,000க்கு இந்த தனி மீன் மட்டுமே போயிருக்குது. தலப்பை என்ற பேர் தான் இந்த மீனுக்கு பேராம். அதில் பாருங்க இந்த சிங்கரால் அல்லாடிக்கு லொப்ஸ்டர்ன்னு சொல்லுவேன், அதை வாங்கிட்டு போகிற ஒரு ஆள், பெரிய சைஸ். கிலோ வந்து 2000 பண்றார், பெரிய சைஸ். பெரிய மீனை பாருங்க, பெரிய ஒரு உடம்பு, அதை 2 பேர் தூக்கி கொண்டு போயினேன். அங்கே வேறங்க எப்படி இருக்குன்னு சொல்லி 25-30 கிலோ கிட்ட வருமா. நாங்கள் கடைசியாக ஒரு சூர மீன் வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி. இதுதான் எங்களுக்கு கறி, இதை தான் கறி வச்சு சாப்பிட போகிறோம். எவ்வளோ போட்டவங்க? 1000. ரைட் ரைட். எல்லாமே சந்தையெல்லாம் கூறி இப்போ வேறுங்க எவ்வளோ எம்டியாக வந்துட்டுன்னு சொல்லி. நேற்று இதுக்கு பிறகு தான் நாங்களே வந்த. நாங்கள் இதுக்கும் பிறகு தான் வந்த. நாங்கள் அதான் நாங்கள் விரைக்கில் இதில் ஒத்துமையில எல்லாம் கழுவி வடிவாக துடைச்சி வச்சுட்டு போயிருந்ததை இங்கால மீன் வெட்ட வலிக்கிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியாபாரி மாதிரிலாம் பெட்டிக்கில் அப்படியே வாங்கி கொண்டு போயினோம். இனிவே அப்படியே போயிட்டு வீடு வீடா அதை விற்றுக்கொண்டு அதை இந்த லாபத்தை பார்ப்பினோம். இங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் இதை விற்பினோம். ஸோ நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. வெள்ளனை எலும்பி வந்தது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. வெள்ளனை எப்பயாவது எலும்பி நாங்கள் ஏதாவது வேலையில் செய்ய வலிக்கிட்டோம்னா அந்த நாளே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வேனையும் அதில் விட்டுட்டு வந்தாங்க. இனி சமைக்கணும், நாங்களுமே ஃப்ரெஷ் ஆகணும். இப்போ நாங்கள் இதுலேருந்து அப்படியே வலிக்கிடுவோம். இங்கே பாருங்க ஒரு மோட்டர் பைக்கில் பின்னுக்கு இவ்வளோ பெரிய சைஸ் மீன் சொல்லி அவ்வளோ பெருசு மோட்டர் பைக்கே அங்கே நிரப்பி வாடி. இதில் ஒரு மீன் வந்து இந்த அண்ணா வெட்டுறார். இந்த மீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடல் கோழி என்று சொல்கிறது. கிட்டத்தட்ட கோழி இறைச்சி மாதிரி தான் டேஸ்ட் இருக்குமா.
ஓகே, இப்போ நாங்கள் மீனை வாங்கி அங்கேயே வெட்டி அதெல்லாம் கழுவி சுத்தப்படுத்திட்டு நாங்கள் அதை கொண்டு போகிறோம். இன்றைக்கி சோறும் அதே இடத்துல அந்த மீனையும் வந்துட்டு கறி சமைக்க போகிறோம். நல்லா இருந்தது. வெள்ளனையே போயிட்டோம், அதனால் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, நித்திர மூஞ்சியோடையே அப்படியே போயிட்டோம். இப்போ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதான். இப்போ திரும்ப நாங்கள் அந்த ஃபோர்ட் பார்க் அடிக்கு போய் கொண்டு இருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே இருந்துட்டு சந்தையில் இருந்து வந்துட்டு இங்கே வந்துட்டு முகமெல்லாம் கழுவி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த நாங்கள் வந்துட்டு இதில் பார்க்க நேற்று வந்த அங்கிள் வந்துட்டு இப்போ வந்தவர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் மில்க் பேக்கெட்டும் வாங்கி தந்துட்டு போயிருக்கார் 4 உண்டைக்கு. இப்போ வந்து காய்ச்சிட்டு தான் போனவர். சந்தோஷம். கனடியன் காய்ச்சவர். அவர் வந்துட்டு யூகேயில் இருக்கிறாராம். யூகேயில் 30 வருஷம் இளம காலம் எல்லாமே அங்கே செலவழிச்சிட்டு இப்போ இங்கே வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கிறார். அவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்துட்டு உண்மையான கருத்துக்கள் என்னென்னா நல்ல விஷயம். அவர் இப்போ கூட அந்த முடிவு எடுத்தது வந்து நல்ல விஷயம். வாழ்க்கைன்றது வந்து எந்த நேரம் இப்போ ஒரு இதோண்டு ஏற்படுத்தியாச்சு. உழைப்பு அந்த ஒரு மிஷினரி ஒரு லுக் மாதிரி வந்துட்டு அதை விட கணக்கு விஷயங்கள் இருக்கு. கட்டாயம் சேர்த்து வைக்காதீங்க. சேர்க்கிறத வந்து ஆரோக்கியத்துக்கும் எங்களுடைய நினைவுகளுக்கும் நீங்களே அனுபவிங்க. அது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அங்கே உழைச்சிட்டு இப்போ வந்துட்டு இங்கே ரிலாக்ஸாக இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ அவர்கிட்ட தேவைக்கு அவர் உழைச்சிட்டார். ஓகே, அது மாதிரி இப்போ எங்களுக்கு தேவைன்னு ஒன்று இருக்கும். அந்த தேவைக்கு ஏற்றதுக்கு நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொன்னால் மிச்சத்தை இதெல்லாம் நாங்கள்லாம் மாறி செய்ய போகிறோம். இப்போ நல்லா அனுபவிக்கிறோம். பிற்காலத்தில் உழைக்க போகிறோம். அது எங்களுக்கு தேவையே இல்லை. அதான் இருக்கிறது செலவழிச்சிட்டு போகிறோம். இல்லை, அதான் சேவிங்ஸோ எதுவுமே இல்லை. அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒன்று செய்ய தான் வேணும். பிஸ்னஸ் ஐடியா ஏதாவது ஒன்று செய்யணும். பார்ப்போம். அவரும் அதை தான் சொன்னார். வந்துட்டு தம்பி ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா செய்யுங்க, அப்போ தான் நல்லம் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போனவர். இந்தியாவில் சோறு அரிசி போட்டிருக்கிறோம். சோறு அவிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தது மீன் கறி வைக்க போகிறோம். இதான் சந்தையில் வாங்கிட்டு வந்த நாங்கள் அந்த மீன். அதை வந்துட்டு இப்போ வெட்டி அங்கேயே கழுவிட்டு வந்ததால் இப்போ ஓகே டக்குன்னு சமைக்க வேண்டியதான். நல்லா இருக்குது மீன். ஃப்ரெஷ் மீன், உடன் மீன், ஐஸ் போட்டது எல்லாம் இல்லை. ஆக்ஷன் அண்ணா ஆக்ஷன் இல்ல, அது நீ தான் வந்து எடுக்கிற. நாங்கள் சாலிப்போம் சரியா. பேலஸ்டீன் எல்லாம் இதாண்டி போட்டுட்டு அப்படியே போய் குளிப்பார். மிச்சம் நாங்கள் தான் சமைப்போம். கடுகு வெடிக்கு வந்தா பிறகு வெங்காயம் போடும் சரியா. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதங்கினா பிறகுதான் வந்து சரி. ஓகே, இப்போ சமைச்சு முடிஞ்சது. கொஞ்ச நேரம் இதில் படுத்துட்டோம் அசதியில். ஏண்டா நித்திரை இல்லை. இங்கால மீன் கறியும் ரெடி. இங்கே விடிய காலமே 8:30க்கே சோறு சமைச்சு மீன் கறியும் வச்சுட்டோம். புவனேசன் அழுமுங்க சாப்பிடுவோம். ஓகே, நானும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நித்திரை உள்ள போகிறேன். ஏன்னா வெளியில் நித்திரை உள்ளதால நுழம்பு நைட்டு ஒடோமோஸ் கூட போடையில அப்படியே படுத்துட்டேன். இப்போ தான் விளங்குது. அசதியில் கொஞ்சம் நேரம் நித்திரை கொண்டுட்டேன் சமைச்ச முடியும் வரைக்கும். இப்போ சாப்பிட்றேன். மீன் நல்லா இருக்குது. விடிய போய் 5 மணி 5:30க்கு போயிட்டு சந்தையில் கடைசியாக எல்லாம் கூறி முடிஞ்ச பிறகு வாங்கிட்டு வந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மற்றது நாங்களே சமைச்சதால ஓகே. தீவனம் வந்து தூள் மற்றது இந்த தேவையான மிளகு அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக தந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஆனமே எனக்கு வடிவாக்கான சமைச்சினாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. என்ன 8:30க்கே நாங்கள் சோறு சாப்பிட்றோம். அம்மா யோசிக்க போகிறாங்க, 8:30க்கு சோறு சாப்பிட்றியாடா? என்ன நல்லா இருக்காங்க. இப்போ இது சாப்பிட பண்ணா வந்து இன்றைக்கு முழுக்க நின்று சாக்க முடியும். ஓடி திரியலாம், ஒரு சோழியும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் கொஞ்ச நேரம் இளைப்பாரிட்டு அப்படியே நாங்கள் ஃப்ரெஷ் ஆகி எல்லாமே தாண்டிட்டு வெளிக்கிட்டோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கார். நேற்றே வந்துட்டு எங்களோட இணைஞ்சிட்டார். பேர் வந்து ஜீவித், எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள். அதோட என்னுடைய பல்கலைக்கழகத்தில் இப்போ படிக்கிறார். ஃபர்ஸ்ட் இயர் என்ன செகண்ட் இயர் படிக்கிறேன். அப்போ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் வந்துட்டு போகிறோம். எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரியம்பதியில் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா வந்துட்டு எங்களோட வீடியோ பார்க்குறவர். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு என்ன விஷயம்ன்றதை காட்டுறோம். கட்டாயமாக அவரை சந்திக்கணும்னு சொல்லி நாங்கள் நேற்று போய் சந்திச்சு நாங்கள் அதுக்கு முதல் நாள் இரவும் வந்துட்டு நாங்கள் அங்கே வந்து கூப்பிட்டுருந்தவ டின்னருக்கு நாங்கள் போனாங்க. ஸோ அங்கே போயிட்டு என்ன விஷயங்கள் நாங்கள் கதைக்கிறோம், என்ன நடக்குது, அந்த சப்ஸ்கிரைபர் வந்து எங்களோட வீடியோக்களை எல்லாம் எப்படி பார்க்குறாருன்ற விஷயத்தை எல்லாமே நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறோம்.
ஸோ கட்டாயமாக இப்படியெல்லாம் எங்களோட வீடியோக்கள் பார்க்கணுமன்றது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு ஆளோட வாழ்க்கையில் வந்துட்டு எங்களோட வீடியோக்களில் வந்துட்டு பார்க்குறதால அவை எப்படி அவை நாட்கள் கழியுதுன்றதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ சந்தோஷம். நாங்கள் போயிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை அப்படியே உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் தாளங்குடா பீச்சை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு அழகான இடம். நாங்கள் கல்லடி பீச்சுக்கு தான் அடிக்கடி போகிறது. அப்போ அந்த தாளங்குடா பீச் எப்படி இருக்குன்றதையும் அப்படியே பார்ப்போம். ஓகே, இங்கே நாங்கள் பீச் அடி வரைக்கும் வந்துட்டோம். இங்கே சவுக்கு மரங்கள் அப்படியே காடு மாதிரி இருக்குது. அந்த பக்கம் சவுக்கு மரங்கள் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் இந்த சவுக்கு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் அந்த அங்களோட போய் கதைச்ச நாங்கள். ஸோ அந்த வீடியோக்கள் எல்லாம் மலர்ச்சின் சேனலில் வரும். அவருடைய விஷயங்கள், அவர் எப்படியெல்லாம் அவங்களோட வீடியோக்கள் பார்க்குறார், மற்றது அவர் எப்படியெல்லாம் கொழும்புக்கெல்லாம் பயணம் செய்கிறார், கணக்க விஷயங்கள் சொன்னவர் என்னென்னா கண் பார்வை இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் செய்ய புரிய மாதிரி இருக்குமான்ற மாதிரி எங்களுக்கு. பட் அவர் ஒரு பட்டதாரி பண்ணுறது கணக்க விஷயங்கள் காய்ச்சினாங்க. ஸோ அது சம்மந்தமான முழுமையான ஒரு வீடியோ வந்துட்டு அலசின சேனலில் நாங்கள் போட்டிருக்கிறோம். கட்டாயமாக அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது இப்படியான ஆக்களை வந்துட்டு நீங்கள் தான் அவைக்கு வந்துட்டு ஒரு சரியான வழிகாட்டில் காட்டணும். இந்த நீங்கள் சொன்ன விஷயம் தானே என்னென்னா, அந்த பேரண்ட்ஸ் இருக்கும் வரைக்கும் பார்ப்பினுங்க, அவைக்கு பிறகு அவை போன பிறகு அவையை வந்துட்டு சரியாக வந்து பார்க்குறதுக்கெல்லாம் ஆக்கள் இருக்க மாட்டினோம். ஸோ அவையை வந்துட்டு சொந்தமாக தாங்களே எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி கல்வி அறிவையும் அவைக்கான சரியான வழிகாட்டலையும் காட்டிட்டீங்கன்னு சொன்னால் அவை வந்து காலப்போக்கில் அப்படியே கடைசி வரைக்கும் தங்களோட சுயமாகவே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இதால் சவுக்கு மர காட்டு பகுதியில் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் விளைப்பாரிட்டு சாப்பிட்டுட்டு போகிறோம். விடிய வந்துட்டு சோறும் மீன் கறியும் வச்சுனாங்க. அதை இதில் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அங்காலையுமே சவுக்கு காடுகள் நல்லா இருக்குது. இதுக்கு வந்தோன்னா நல்ல காற்றடிக்குது. புவனேஸ்வரா இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாம்ண்ணே. வாஷ்ரூம் மட்டும் தான் பிரச்சனை, மற்றபடி சூப்பராக இருக்குது. நல்ல காற்று இருக்குது. இங்கே இதில் எல்லாம் வந்து படியங்களாக சமைச்சு சாப்பிட்ருக்கணும் போல். இந்த இடங்களில் நல்ல பயங்கர காற்றா இருக்குது இந்த இடத்துல. பானும் கறியும் நல்லா இருந்திருக்கு. மறுது எங்களோட டேபிள் வந்து உடைஞ்சிட்டு, அதனால் நாங்கள் டேபிள் இப்போ கொண்டு இல்லை. சரி கேப்பிங்க ஒரு டேபிள் வச்சுருந்தேன் நீங்கடா எங்களான்னு சொல்லி அந்த டேபிள் உடைஞ்சிட்டு சாப்பிட்றேன். நல்லா இருக்கு இடத்த பாருங்க. சோறு முடிஞ்சுது, கொஞ்சமாக தான் போட்டுனாங்க. எப்படி பார்க்க வச்சு சாப்பிடுவோம். என்ன இடம்டா இது? என்ன பேர்? இது வந்து தாளங்குடா பீச். தாளங்குடா பீச் என்ன? இது வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஊர். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆள்லாம் கூட்டிட்டு வந்தவர். ரைட் ஊரா. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இது தேடி பார்த்து வர்ற அளவுக்கு இல்லை. அதால் வந்துட்டு ஃப்ரெண்டே கூட்டிகிட்டு வந்துட்டார். நல்லா இருக்குது இந்த இடம். நல்ல காற்றோட்டமாக இருக்குது. இந்த பார்த்தா காற்று இல்லாத மாதிரி இருக்கும், பயங்கர காற்றா இருக்குது. ஸோ இதில் நாங்கள் இந்த விடிய வச்ச மீன் கறியும் சோறும் சாப்பிட போகிறோம். நாங்கள் தனி மீன் சாப்பிடுவோம். என்ன உங்களை ரோஸ் பண்ணுவேன்டா அந்த மாதிரி கறியாதான் பசிக்கல தான் நகி இருந்தாலும். ஓ எனக்கும் பசிக்கல. விடிய சாப்பிட்டு வந்தானே சேர்ந்து சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. அந்த லேயராக கூட இது நானே சாப்பிட்டு இங்கால வந்துட்டு முகத்து வாரம் இருக்குதான். அந்த முகத்து வாரத்தை பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். மற்றது இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நாங்கள் கேம்ப் பண்ணி நிற்கலாம். கடல் காற்று அடிக்கல நுழம்புகள் எல்லாம் குறைவாக இருக்கும். ஆனால் இப்படியான இடத்துல வந்து நிற்கிறதுக்கு என்ன பிரச்சனைனா, முதலாவது தண்ணி பிரச்சனை, அடுத்தது வந்துட்டு வாஷ்ரூம் பிரச்சனை. ஸோ இந்த ரெண்டு தான் பிரச்சனை. வெளிநாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பிங் போகிற இடங்களில் வந்துட்டு இப்படியான ஒரு இடங்கள் இருக்கும், நேச்சர் பிளேஸ். அங்கே வந்துட்டு வாஷ்ரூம், தண்ணி வசதி எல்லாமே வச்சுருப்பினோம். கார்களுக்கு சார்ஜ் ஏற்றுற மாதிரி பேட்ரி காருக்கு எல்லாமே சார்ஜர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே செட்டப்பாக வச்சுருப்பினும் அங்கே போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்படியான இடங்கள் குறைவு. இப்போ தான் கொஞ்சம் இடங்கள் வருது. அது மலைநாட்டில் அந்த இடங்கள் எல்லாம் அதிகளவான காசாக இருக்கும். ஸோ நாங்கள் பே பண்ணி தாண்டி தண்ட மாதிரி இருக்கும். இப்படியான இடங்களுக்கு நாங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ வந்து தாண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே நாங்கள் அந்த இடத்துல போகிறோம். அது மூத்து வாரமும் இல்லையோன்னு தெரியல. நான் வந்துட்டு ஒரு 6 மாதிரி ஒன்று வந்து கலக்குது. அதுதான் பார்க்க அப்படியே போய்கொண்டிருக்கிறோம்.
நல்லா இருக்குது இந்த இடங்கள் ஃபுல்லாக பாருங்க. நல்ல காற்று அதான் வைக்கவே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக வந்து மேலே மூடி மறைச்சிருக்கு, காற்றும் அங்கேருந்து இப்படி உள்ளுக்கு அடிக்குது. எங்கட படிக்கணும் அப்படி தான். சரி, இப்போ நாங்கள் கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்துட்டு முகத்துவாரம் வண்டி இல்லை, சும்மா தண்ணி வந்து இந்த இடத்துல தேங்குது. அது வந்து அப்படியே கடலோட கிழக்குற இடம். நாங்கள் இந்த சவுக்கு காடு தூரம், அங்கேருந்து இவ்வளோ தூரம் 3 பேர் நடந்து வந்து நாங்கள். நல்லா இருக்குது. இதில் பாருங்க அப்படியே தண்ணி வந்து கலக்குது. இந்த முகத்துவாரத்தை வந்து சில வேலை வெட்டி விடுவேன். இது முகத்துவாரம் இல்லை, நான் முகத்துவாரத்தை வச்சு சொல்கிறேன். இந்த ஆறு நதிகள் எல்லாம் வந்து கடலோட கலக்கிற இடத்துல அந்த தேவைப்படுற நேரங்கள் மழை காலங்களில் வந்து அதை வந்து ஜேசிபி அதுகளை வச்சு வெட்டி விடும். வெட்டிக்கு அப்படியே இது அப்படியே கலக்கும். அதை மாதிரி ஒரு இடம் தான் வந்தாங்க. ஆனால் இது வந்து தண்ணி தேங்கி இந்தியாவில் போகிற இடம். ஸோ இதை பார்க்க வந்து நாங்கள் நல்லா இருக்குது. இது இப்போ நடந்து போவோம். காற்று நல்ல காற்றாக இருக்குது, வைக்கே தெரியலை கொஞ்சம் கூட. போய்கொண்டிருக்கிறோம். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் வந்து கொமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த சூப்பர் சேட்ஸ் அனுப்பலாம்னு சொல்லி நான் அன்றைக்கி போட்டிருந்தேன். நான் எனக்கு 2-3 பேர் அனுப்பியிருந்தவன். பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிணவேர் அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ அவைக்கு நன்றி சொல்ல வேணும். ஒரு ஆள் வந்துட்டு NWVICன்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலியா டாலரில் ஒரு 200 ரூபா கிட்ட அனுப்பியிருக்கிறார். ஸோ அது வந்து எங்களுக்கு ட்ராவலில் ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்துட்டு இந்த வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் போய்க்கல, சொந்த செலவில் தான் செய்கிறது. இப்போ கடைசியாக தான் ஒரே ஒருக்கா இந்தியாவுக்கு போய்க்கல ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டவன். ஸோ எங்களோட நாட்டில் இருந்துட்டு இந்த ட்ராவல் வீடியோ இந்தியாவில் தமிழ் ட்ரெக்கர் வேட்டுக்கோ மாதவனா அவைக்கு நிகராக வந்துட்டு எங்கட ஆக்களும் செய்யணும். இப்போ நான் தான் செய்யணும்னு நான் பேராசைப்படையில் எங்கட ஆக்கள் யாராவது செய்யணும். இப்போ ஜெஸ்ஸி அண்ணா செய்கிறார், ஜெஃப்னா சுதன் செய்கிறார், வேறு ஆக்கள் வந்துட்டு சந்துருவண்ணா செய்கிறார். அப்படி எக்கச்சக்கமான ஆக்கள் ட்ராவல் வீடியோ போடுறோம். ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி. இப்போ சந்துருவண்ணா வந்துட்டு ஃபேமிலி ஆக்கள் போகக்கூடிய மாதிரி நல்ல ஹைஃபையான ஹோட்டல் அப்படியான இடங்களை வந்து காட்டி தண்டுவார். நான் வந்துட்டு படியல் தரவழி பேக் பேக்கிங்கில் குறைஞ்ச செலவில் வீசா எப்படி நாங்களாகவே எடுக்கிறேன், நானே ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயில்ஸ்லையும் போடுறேன் நான். ஸோ அப்போ வந்துட்டு சில வேலை ஜோசிப்போம் இன்னத்துக்கு இப்படி செய்கிறேன். ஏன்டா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா காசு எதுவுமே மிஞ்சாது. யூடியூப்பில் வர பணத்தை வச்சு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டு ரூம் அதுக்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எதுவுமே மிஞ்சாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பார்க்கல சேவிங்ஸ் பண்ணல, பேசாமல் வேலைக்கே போயிருக்கலாம். கிடைச்ச நல்ல வேலையை விட்டுட்டு இதை வந்து செய்கிறமேன்றலாம் யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ கேன மக்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க, அது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும். அதுக்காகத்தான். மற்றது சுதா குமார்னு சொல்லி 49 யூரோஸ் ஏதோ அனுப்பியிருக்கணும் சூப்பர் சேட்டில். ஸோ அதுக்குமே நன்றிகள். அடுத்தது இன்னொரு ஆள் அனுப்பியிருக்கணும், செல்லத்துறை செல்வ மேனன்னு சொல்லி அதே மாதிரி 49 இது வந்துட்டு அனுப்பியிருக்கணுங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. இது வந்துட்டு கட்டாயமாக எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணு. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு சுற்றுலாத்தலங்களுக்கும் போவோம். போய்க்கில் வந்து இந்த பெராமோட்டரிங் அதெல்லாம் கிட்டத்தட்ட $70. மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கில் வந்துட்டு நாங்கள் எங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து தண்டணும். ஸோ $70ன்றது வந்துட்டு பெரிய தொகை எங்களை பொறுத்த வரைக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, மலையிலேருந்து ரோப்பை கட்டி போட்டு இடுப்பில் கயிறை கட்டிட்டு பாய்கிறது, அதுக்கு எல்லாமே காசு தான். ஸ்கூபா டைவிங்லேருந்து எல்லாமே. ஸோ இப்படி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கல எங்களுக்குமே வந்துட்டு ஒரு மன தைரியம் வருது. ஓகே, நாங்களுமே வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் காட்டலாம், நாங்களுமே அதை வந்து அனுபவித்து அதை வந்து எப்படி செய்யலாம், என்ன மாதிரி விலை என்ற எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த உதவி செஞ்ச எல்லாருக்குமே நன்றிகள். ஸோ இப்படி செஞ்சால் தான் நாங்களுமே வந்துட்டு இனி நல்ல விஷயங்கள் மற்றது எதையுமே தயக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் அப்படியே நாங்கள் திருப்ப ஆரம்பித்த புள்ளிக்கே வந்துட்டோம். நல்லா இருந்தது இந்த இடம், நல்ல ஒரு காத்தோட்டமான இடம். இதில் வந்துட்டு கேம்பிங் பண்ணி போட்டுருக்கோன்னு வந்து பயங்கர ஆசையாக இருக்குது. தண்ணி வசதியும் வாஷ்ரூம் வசதியும் இருந்தால் தாராளமாக இந்த இடத்துல தங்கலாம், எந்த குறையுமே இல்லை. மற்றது இப்போ தான் நான் பார்த்தேன்னா இந்த நீங்கள் வந்துட்டு சூப்பர் சேட்டில் அனுப்ப வேணாம். இனிமேல் என்ன அனுப்புறதால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 30% யூடியூப் எடுத்துகிட்டு மிச்சம் தான் எங்களுக்கு அனுப்பும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் அனுப்புகிற பணம் வந்துட்டு காவாசி கிட்ட அது கிட்டத்தட்ட வேஸ்ட்டாக போகுதும். ஸோ அப்படி செய்ய வேண்டாம், வேறு ஏதாவது வழிகள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சூப்பர் சேட்டில் நான் அன்றைக்கி சும்மா சொன்னால் அதுக்காக ஒரு 3-4 பேர் அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ அதில் பாதி யூடியூப் எடுத்துகிட்டு மிச்சத்தை தான் எங்களுக்கு தரும். ஸோ அதைத்தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். அப்படியே நாங்கள் இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு வலிக்கிட போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் இதில் இலைப்பாரி நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மண்முனை பாலம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த பாலத்தடிக்கு தான் நாங்கள் போகிறோம். கிட்டத்தட்ட கல்லடி பாலம் பார்த்துருப்போம், அதே மாதிரி இருக்குமா. அதால் இதில் போகிறோம். உள்ளுக்கு வந்து திரும்ப வேணும், மெயின் ரோட்லேருந்து திரும்பி கிட்டத்தட்ட ஒரு 2.7 கிலோமீட்டர் நாங்கள் உள்ளுக்கு போகணும். பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மண்முனை பாலத்தடிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் அழகாக இருக்கும். பின்னேற நேரம் சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். எப்படி இருக்குன்றது அப்படியே பாருங்கள். 2 பக்கமும் அந்த கலப்பு தண்ணி நிற்கிது. நடுவுக்களால் அப்படியே பாலம் போட்டிருக்கணும். அங்கே சூரியன் மறைக்க போகுது. எனக்கு கொஞ்ச
எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இறால் பண்ணைகள் எல்லாமே இருந்தது. அந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன பண்ட் மாதிரி போட்டு அதுக்குள்ள இறாலை வந்து வளர்த்து தண்டினவை. வெள்ளம் வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே அழிவடைஞ்சிட்டு. அப்போ இப்போ கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது இந்த பகுதியெல்லாம். வெள்ளம் வந்தால் குறிப்பாகவே மட்டக்களப்புக்கு வெள்ளம் வந்தால் எல்லா இடங்களும் பாதிப்புக்குள்ளாகிறது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் இந்த இறால் பண்ணைகள் இருந்த இடங்கள். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரையம்பதியால் திருப்ப போய் கொண்டிருக்கிறோம் வட்டிக்குலோ டவுன் சைடுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவுக்குள்ள எல்லாம் இந்த சிலைகள் மாதிரி எல்லாம் வச்சிருப்பினோம். நாங்கள் இலங்கையில் எந்த பகுதிகளுக்கு போனாலுமே அப்படி பார்க்கறது குறைவு. ஆனால் இந்த பகுதிகளில் நடுவுக்குள்ள சின்ன சின்ன சிலைகள் வச்சிருப்பினோம். இதுக்கு அங்கால தான் காத்தான்குடி டவுனுமே வருது. பேரிச்சம்பழ மரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பேரிச்சம்பழ மரங்கள் எல்லாம் இங்கே வந்துட்டு காய்க்கும். அதாவது சில பேர் வந்து யோசிப்பீங்க இது அழகுக்காக தான் வச்சிருக்கணும்னு சொல்லி. இதில் இரவுக்கு வந்தோம்னா இதெல்லாம் சோடிச்சு வந்து லைட்டால் அலங்கரித்து வச்சிருப்பினும். இதெல்லாம் மிடில் ஈஸ்ட்லேருந்து இங்கே வந்து கொண்டு வந்து நட்டவை. குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு இதை வந்து அறுவடை செஞ்சு இதுலேருந்து பழங்கள் எல்லாம் பறிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே நடுவுக்கு கன தூரத்துக்கு அப்படியே வரும் இந்த காத்தான்குடி டவுனுக்குள்ளே. இந்த பக்கத்துல எல்லாம் பாருங்க, இதுல வீணை மற்றது யாழ் அந்த மாதிரியான சிலைகள் எல்லாமே இதுல செஞ்சு வச்சிருக்கணும். அப்படி லைனுக்கு நடுவுக்குள்ள அப்படியே வரும். அந்த பீச்சில் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து சவுக்கு இதில் எல்லாமே தண்டிட்டு அங்கால பாலம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அலெக்ஷனாக்கு ஒரு அண்ணா கோல் பண்ணினவர் ஆரன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரிஸ் தமிழ் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ அந்த அண்ணா வந்துட்டு சந்திக்கிறதுக்காக ட்ரிங்கோவில் இருந்துட்டு இங்கே வந்திருக்கார் மட்டக்களப்புக்கு. ஸோ இப்போ அவரோட தான் நிற்கிறேன். இந்த கல்லடி பாலத்துக்கிட்ட வந்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி டின்னருக்கு வந்திருக்கிறோம். ஸோ அண்ணாட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ நான் அந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் சரியா? ஓகே சொல்லுங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு கன வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி இருந்தது? கொழும்பு பக்கம் வந்திருக்கிறேன். நீங்க இந்த பக்கம் எல்லாம் வாழ்நாள வந்ததே இல்லை இங்கால. இதுதான் முதல் தடவை வெட்டிக்கிறோம். ரைட். என்ன மாதிரி இந்த சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ சேஃபாக இருந்தேன். நான் முழுக்க யூஸ் பண்ணது வந்து 80% டைம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். பஸ் ஹெல்மெட் சின்ன டுக்குகளை எடுத்து தான் போகிறது. இப்போ நல்ல சேஃப்டியாக இருக்குது. மற்ற அந்த பழைய பயம் ஒன்று உள்ளே இருந்தாலும் அந்த சில ஆக்களை பார்க்கும்போது இருக்கும் இந்த முந்தியோட இது இருக்குதானே, அந்த மாதிரி இருந்தாலும் இப்போ பிரச்சனை இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரக்கூடியதாக இருக்குது. ரைட். எத்தனை நாள் இலங்கை வந்திருக்கீங்க? 3 கிழமை வந்தது. 3 கிழமை. 18ஆம் தேதி ஃப்ளைட், இன்றைக்கு 15. ரைட். டக்குன்னு இப்போ கடைசி நேரத்தில் எல்லாம் செய்யணுமெண்டா இப்போ ஒரு கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக போகணுமே நீ எல்லா இடத்துக்கும். இனி பெருசாக செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. யாழ்ப்பாணத்தை தான் முக்கியமாக பார்க்க வந்தது. மற்றது வட்டிக்குளவும் பார்க்கணும். அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரணும். இப்போ இலங்கையில் நீங்கள் போன இடங்கள்ல இவ்வளோ நாளும் ட்ராவல் பண்ணதுக்கு எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இலங்கையில சொந்த ஊர் தான், யாழ்ப்பாணம் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. பூங்குடி வேணா நீங்க சொந்த ஊர் வந்து முழுக்க யாழ்ப்பாணம். அந்த ஊர் மட்டும் இல்லை, யாழ்ப்பாணம் அந்த மக்கள் அதுல பார்க்கும்போது பிடிக்கும். எங்கட மொழி எங்கட இது பண்பாடு கனகாலத்து பிறகு பெருசா அங்க டெவலப்மெண்ட் இல்லாட்டியும் நல்லா பிடிச்சிருந்தது. மற்ற அடுத்தது வந்து டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பார்க்கும்போது காலை மாதிரி இருக்கும்போது இங்கால தமிழர் ஏரியால ட்ரிங்கோமலை நல்லா இருக்குது. அண்ணாவுமே வந்து டிராவல் வீடியோஸ் போடுறாரு. கணக்கு நாட்டுக்கு போயிருக்கிறார், ஆஸ்திரேலியா மற்ற நாடுகளுக்கு தான் போயிருக்கார். டிராவல் வீடியோஸ் அப்போ போடல, கோவிட்டுக்கு பிறகு தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி போட்டு கொண்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட எத்தனை நாடுக்கு போயிருக்கீங்க? கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 நாடு கிட்ட இருக்கும். 30 நாடு கணக்கு தெரிஞ்ச அளவு 30 நாடு இருக்கும் நினைக்கிறேன். என்ன ஒரே நாட்டுக்கு 2-3 தடவை போயிட்டேன். என்ன கனடாக்கு எல்லாம் 5-6 தடவை போயிட்டேன். ஏன்னா சில நாடுகள் பிடிச்சிச்சேன்னா நம்ம கூட விசிட் பண்ணுவேன். பிடிச்ச நாடு எனக்கு முதலாவது பிடிச்ச நாடுன்னா வந்து ஜப்பான். எனக்கு ஆசை இருக்கு. நல்ல நாடு. கிணறு போனாக்கள் எனக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை? அந்த மக்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய அந்த டிசிப்ளின் மற்றது அவை வந்து மக்களோட பழகிற முறை, மரியாதை கொடுக்கறது, அவையோட சின்ன விஷயத்துக்குமே மரியாதை செய்யணும். ஜெலோ லைன்ல க்ராஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நாங்கள் ஸ்பேஸ் கொடுத்த மாட்டோம். அதை க்ராஸ் பண்ணிட்டு அங்கால போயிட்டு பெண்ட் பண்ணி போக பண்ணிட்டு தான் போகும். கண்டிப்பா நீங்க ஏதாவது தப்பு செஞ்சாலும் அவை வந்து உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பிடுவாங்க. அதான் மற்றது ஏதாவது வருத்தம் பண்ணா
இந்த நேரம் முகமூடி போட்டுக்கொண்டே திரிவினோம், அந்த மாஸ்கள் போட்டுக்கொண்டே திரிவினோம், ஏதாவது செய்யற சின்ன விஷயம் செஞ்சாலும் பேக் பண்ணினாலும் அதுக்கு டைம் எடுத்து ஒரு 15 நிமிஷம் கூட 10 நிமிஷம் எடுத்தாவது வடிவா மெல்லமா செஞ்சு உங்களுக்கு அதை வடிவா கொடுப்பினோம். சாப்பாடு நல்லா இருக்கு. அந்த எனக்கு பெருசா பச்சை சாப்பாடு பிடிக்காது. மீன் அப்படி வெட்டிட்டு அப்படி சாப்பாடு பெருசா அவங்க பிடிக்காது. ராமன் தான் கூட சாப்பிட்டதாங்க அந்த நூடுல்ஸ் எல்லாம். ஓகே, மற்ற சாப்பாடு பச்சையா இருக்கும்போது அந்த டேஸ்ட் பெருசா எனக்கு ஒத்து வரல. சில பேருக்கு பிடிக்கும் ஜப்பானீஸ் சாப்பாடு. ஆனா அந்த கல்ச்சர் சரியான டிஃப்ரெண்டான கல்ச்சர். அந்த கல்ச்சர் மக்களுக்காக வேண்டி அந்த நாடு பார்த்தது. இது கேட்கணும் உங்கள்கிட்ட, ட்ராவல் பண்ணி கொண்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் நார்மலாக வீடியோ எடுக்காம ட்ராவல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எப்படி இருக்கும் மனுஷன் ட்ராவல் பண்ணி கொண்டு வீடியோ எடுக்கும்போது என்ஜாய் பண்ணலாது. அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணலாம். 2 போட்ல கால் வச்ச மாதிரி இருக்கும், அதுல இடையில ஒன்றுமே செய்ய இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ரூம்ல இருந்து யோசிக்கிறது, வடிவா இருந்து கொஞ்ச நேரம் இருந்து ரசிச்சிருக்கலாமே இல்லையான்னுட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே சரி நான் 2 நாள் வந்து வீடியோ போறதுல எடிட்டிங் பண்றதுல வந்து போயிட்டேன்னு சொன்னா 2-3 நாள் ஃப்ரீயா இருந்துட்டு ஏதாவது வீடியோஸுமே எடுக்க மாட்டேன். சும்மா ஒரு 5 நாள்ல ஒரு 2 நாள் தான் வீடியோ எடுப்பேன். மற்ற டைம் ரிலாக்ஸா இருக்கு. தனி ஸ்பெண்டிங் பர்சனலா வந்து நாங்க என்ஜாயும் பண்ணோம். வீடியோன்னு சொன்னா அதை என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி. நாங்க அங்க இருந்து கொண்டு அதாவது குளிர் நாட்டுல கொஞ்சம் வசதிகள் கூட எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போடுறோம். பட் நீங்க வந்து இங்க இப்படி எனக்கு இப்ப கொஞ்ச நாள் வந்து இருந்ததே சரியான கஷ்டமா இருந்தது. எனக்கு வந்து என்ன நான் கூட பிசில தான் வந்து எடிட்டிங் செய்யறேன். நான் இப்ப லேப்டாப் கொண்டு வந்து எடிட்டிங் செய்யறேன். ஆனா முந்தி வந்து டிராவல் பண்ணும்போது எல்லாம் எடுத்துட்டு அங்க ஊருக்கு வந்துதான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி போடுறது. ஆனா இப்ப நான் புவனேஸ்வரன் ஜெஸ்ஸி அண்ணாக்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன். ஜெஸ்ஸி அண்ணா அடிக்கடி சொல்லுவார், வீடியோ எடுக்காம அதை டிராவல் பண்ண மாட்டேன். ஏன்னா புவனேஸ்வரன் கண்டிப்பா செய்யும். பட் நீங்க இதுக்கெல்லாம் நுழைஞ்சிட்டீங்க, அதனால நீங்க வீடியோ எடுக்காம போகாட்டியும் உங்களுக்கு அந்த டைம் செய்யணும்னு நோட் பண்ணி இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். யூடியூபர்ஸ் கூட அது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அதான் சரி சரி, நாங்கள் அப்படியே டின்னர் என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்ஸ் அண்ணா வந்ததுக்கு, எங்களை சந்திச்சதுக்கு. உங்களை சந்திச்சதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கனகாலம் வந்து பார்க்கணும்னு எப்படியே மெசேஜ் போட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போதான் வந்து இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. ரைட் இடையில வந்து போயிருப்பேன், எல்லாத்தையும் எப்படியோ பிடிச்சி இங்கே ஆக்களை மீட் பண்ணியாச்சு. சரி அண்ணா, சந்தோஷம். ஓகே சந்தோஷம். இது வந்துட்டு இந்த கல்லடி பாலத்துக்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அங்கே தான் வந்திருக்கிறோம். சாப்பிடும் டின்னர் வந்தோன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு நீ இந்த வீடியோ எடிட் பண்ணி இன்றைக்கே போஸ்ட் பண்ணணும். இங்கால சிக்கன் கொத்து, அங்கால பர்கர், சப்மரிங், பீஃப் நூடுல்ஸ், மிக்ஸ் நூடுல்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்குண்ணா? அந்த மாதிரி நல்லா சூப்பர்ண்ணா. இலங்கை சுவை அப்படியே தெரியுது. காரமும் இல்லை, நல்ல கணக்கு எனக்கு பிடிச்ச அளவுக்கு இருக்கு. ரைட் ரைட். சரி ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளிக்கிட்டோம். சாப்பாடு மேலே நல்லா இருந்தது. எல்லாரும் அப்படியே நித்திர மயக்க வேணே. சரி ஓகே, பாய் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. ஓகே பாய். ஓகே ஓகே நன்றி. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நாங்கள் அண்ணாவே கொண்டு அவர் இந்த ஹோட்டலுக்கிட்ட நிப்பாட்டிட்டு அவரை கொண்டு இறக்கி விட்டுட்டு நாங்கள் இப்போ அவருக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் திருப்ப வந்துட்டோம். நாங்கள் வளமையாக தங்குற இடத்துல நிற்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டிக்குலோவினுடைய கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்கு பக்கத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். ஸோ வளமை மாதிரி இதில் நானும் புவனேஸ்வரனாவும் வெளியில் படுக்க போகிறோம். 2 பேரும் வந்துட்டு உள்ளே படுத்தினோம். ஸோ இன்றைய இரவு இப்படி தான் போக போகுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.